வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இதில் கால்ஃபர் பண்ணியிருக்கேன். கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எக்ஸாமுக்கான நம்ம வந்து ஒரு மாடல் டெஸ்ட், ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டுன்றது வெளியிட்டிருப்போம். அதை பற்றியும் அண்டு இந்த வேர் டு ஸ்டடி வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் இந்த டிஆர்பிஎஸ்ஆர்பிக்கு. அதில் வந்து வேர் டு ஸ்டடி பற்றி டவுட்ஸும், எங்கே படிக்கணும், டிசிஎம் புக்கில் மெயினாக கொடுத்த வேர் டு ஸ்டடியில் எப்படி ஆர்டராக படிக்கணும் அதை பற்றி டவுட்ஸும், தென் தவறாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸும், லாஸ்ட் டேட் இது நமக்கான டெஸ்ட் பேட்சுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/8/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட்டுன்றது விட்டாச்சு. அதாவது முகிலன் ஜி பெரம்பலூர் அவங்க பார்த்தீங்கன்னா 163 கொஸ்டின் போட்டிருக்காங்க. 138.55 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 0.85 மார்க் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் நிறைய பேர் ரொம்ப லோவான மார்க்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. சிவபாரதி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அவங்க 141, 119.85 மார்க்ஸும், சசிமேலா பார்த்தீங்கன்னா 141 மார்க்ஸும், அதாவது 141 கொஸ்டின் 11.85 மார்க்ஸும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. தென் ராஜா மதுரை பார்த்தீங்கன்னா 135 அவங்க 114.75 வந்து மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவல் மார்க் தான். இவங்க ரெண்டு பேருமே செகண்ட் ரேங்க் தான். ஸோ ஆர்டராக வைக்கும்போது யார் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட்டுன்றது நம்ம வந்து போட்டிருக்கோம். தென் திலகவதி பார்த்திங்கன்னா 135 எடுத்திருக்காங்க. சௌமியா பார்த்திங்கன்னா 134. இந்த ரேஞ்சில் தான் வந்து கொஸ்டின்றது போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா 94 மெம்பர்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 250 பேர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லேட் டிலே அண்டு கிளியராக இல்லாத சில பேர் வந்து அப்லோடில் கிளியராக இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இது வந்து எடுத்திருக்கோம். தென் 163 மார்க் தான் ஃபஸ்ட்டு மார்க், ஃபஸ்ட் ரேங்கு. செகண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 141 கொஸ்டின் போட்டிருக்கோம். 138.55. ஸோ நம்ம இந்த டிஆர்பி இப்போ வர டிஆர்பிஎஸ்ஆர்பியில் நம்ம இன்டர்வியூ லெவலுக்கு போகணுன்னா 150 மார்க்குக்கு மேலே எடுத்தாலே வந்து இன்டர்வியூ லெவலுக்கு வந்து போயிடலாம். 150 கொஸ்டினுக்கு மேலே போட்டாலே மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து கூப்பிட்ருவாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா 125 மார்க் 120 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவர்கள், அதாவது மதிப்பெண்ணுக்கு போட்டோம் 120 கொஸ்டினுக்கு மேலே அடித்தவங்க இந்த நம்மளோட டெஸ்ட் பேட்சில் 25% சலுகை வந்து வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க 120 கொஸ்டின் போட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடும். 25% வந்து ரீஃபண்ட் பண்ணிடும். டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் 15/8/2025 வரை இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட கொஸ்டின் லிங்கு தென் ஆன்சர் கீ லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்து பயன்பெற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க. சில பேர் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க, ஆனால் படிச்சுட்டு இருக்குன்னு எஸ்ன்னு வந்து ஆம் கொடுத்துருப்பீங்க. அந்தமாரி கொடுத்துருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது பெரிய இஷ்யூ, மேஜர் இஷ்யூ ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, நிறையா டேட் ஆஃப் பர்த் தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை வந்து உங்களோட ஃபாதர் நேம் உங்களுடைய இதில் வந்து நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா உங்களோட டிஆர்பி வெப்சைட்டில் வந்து உங்களுடைய வேறு மொபைல் நம்பர் அண்டு வேறு இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மொபைல் நம்பர் அதே இமெயில் போட்டால் தான் ஆல்ரெடி எக்ஸின்னு வரும். நீங்கள் வேறு மொபைல் நம்பர் அண்டு வேறு இமெயில் ஐடி வச்சு அப்ளை பண்ணும்போது நியூ அப்ளிகேஷன் வந்து வந்துடும் உங்களுக்கு. தென் 2 ஹால் டிக்கெட் வரும். நீங்கள் கரெக்டாக போட்ட ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்து நீங்கள் எக்ஸாமினேஷன்றது வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்போ தான் முதல்ல பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதோடைய லிங்கும் கீழே வந்து கொடுக்குறோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. தென் இதை தாண்டி வந்து வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட இதில் வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் கூட்டுறவின் கருத்தாகும் கோட்பாடுகள் மதிப்புகள், கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையில் 1,2 கண்டென்ட்னா அந்த புக்கில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் அந்த கண்டென்ட் பேஜில் இருக்கும்ல அதில் அந்த 2 டாப்பிக்கும் இந்தியாவில் வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் வந்து நம்மளோட புக்கில் வந்து இருக்காது. இப்போ இயக்கம் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி இது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கருத்திலும் நடைமுறையில் 4, 5 அந்த 4வது 5வது டாபிக் இது நியூ புக்கில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட்டுறவு கடன் இருக்குது, கிரெடிட் சிலபஸில் A, B அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியாது. கூட்டுறவு கருத்திலும் நடைமுறையும் இந்த லெசன்லாம் படிக்கணும்னு சொல்லியிருப்போம் டாப்பிக்லாம். இந்த A, Bன்றது என்னென்னா உங்களுக்கு சிலபஸில் வந்து பார்த்தா புரியும். ஒரு நிமிஷம். கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியில் இருக்கலாம். ஏன்றது கடன் என்றால் என்ன, பின்றது கூட்டமைப்பு. அப்போ A, B இது ரெண்டுக்கும் சேர்த்து அந்த லெசனில் வந்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதை பார்த்து வந்து இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா தனியாக செப்பரேட்டாக ஓவராலாக டைப் பண்ணும்போது பேஜஸ் அதிகமாக வரும்ன்றது சைடில் இருக்க A, B மட்டும் நம்ம கொடுத்துருவோம். ABC and DEF அந்தமாரி வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருப்போம். இதை வச்சு தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தென் அது இல்லாமல் வந்து ஒரு 200 above வந்து ப்ரீவியஸ் இயர் டிபார்ட்மெண்டல் கொஸ்டின் வந்து போட்டிருப்போம். அதை நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும்.
இதே மாதிரி தான் மற்ற எல்லா சிலபஸஸ்க்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். எம்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ டிசிஎம் புக்கில் எங்கே கவர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேஜஸ் மட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கொடுத்த அந்த ஷார்ட் நோட்ஸ், தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.